இந்த மாதிரி ஒரு ஃபோன் ரிவ்யூவை நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதுதான் பல்முடா ஃபோனு. ஒரு 2021 வாக்கில் ஜப்பானில் லான்ச் பண்ண இந்த ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிராண்டுமே கிடையாது. ஆனால் இந்தியாவில் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் பயங்கரமாக சேல் ஆகிற ஃபோனில் இந்த ஃபோனுமே ஒன்று. அதனால் அப்படி என்னதான்ப்பா இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் இந்த பிளாக் கலர் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு பல்முடா ஃபோன் கிடச்சிரும். ஆனால் இதை தவிர்த்து பேக்கேஜிங்கில் வேறு எதுவுமே வரல, ஃபோன் மட்டும்தான் உள்ளே இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைடு வரும்போது இங்கே 4.9 இன்ச்சில் ஒரு ஃபுல் ஹெச்டி எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த டிஸ்பிளேல ரொம்பவே பிடிச்ச ஒரு ஏரியானா இந்த கார்னரில் இருக்கிற இந்த ஃப்ரேம்ஸ் தான். இந்த ஃப்ரேம்னால அப்படி என்னதான்பா யூஸ்ன்னு கேட்குறீங்களா? ஏதாவது தெரியாமல் உங்கள் ஃபோன் கீழே விழுது அப்படின்னா அந்த சமயத்தில் டிஸ்பிளே டேமேஜ் ஆகாமல் இந்த கார்னர் மட்டும்தான் டேமேஜ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன் தான் இந்த ஃபோனில் இங்கே கார்னர்ஸில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பெசில்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ்னு வரும்போது ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் இந்த டிசைனை பற்றி பேசும்போது இந்த சைட்ஸ் பாருங்களேன் எந்த அளவுக்கு வளைவாக மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. திக்னஸ் என்னதான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனாலும் இது பிடிக்கிறதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. வெயிட்டுமே ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. சைட்ஸில் இந்த சிம் கார்ட் ட்ரே போடுற இடமா இருந்தாலும் சரி, வால்யூம் பட்டன்ஸ் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலோடு தான் இதை கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்தோம்னா இங்கே உங்களுக்கு ஒரு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதை வச்சு நோட்டிஃபிகேஷனு இல்லை சார்ஜிங் ஆகிறது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி ஒரு 2012 2013 வாக்கில் இது ரொம்பவே காமன். ஆனால் 2021லையுமே இது இருந்திருக்கு. இப்போ இந்த மாதிரியான புழக்கங்கள் அந்த அளவுக்கு இல்லை. நத்திங்கில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பேக் சைடில் உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே தான் இங்கே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்டாகவும் வேலை செய்யுது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகேவா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு வரும்போது இங்கே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் அப்படின்றது பாட்டம்லேயோ டாப்லேயோ கிடையாது, பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு பேசிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள் எதையுமே இன்னைக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா வச்சுக்காதீங்க. அப்புறம் மலைத்துளைகள்லாம் தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு காப்பாற்றிக்கிறதுக்கான IPX4 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸ் அப்படின்றது என்னத்தை குறிக்கும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு டஸ்ட் ஆகுது அப்படின்னா இது ஈஸியாக பிக்கப் பண்ணும், அதில் இருந்தெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறது தான் அது குறிக்குது. தென் இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது இங்கே உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 765 அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் அப்படின்றது ஒரு 8 கோர் ப்ராசஸர். 2026 ஸ்டாண்டர்டில் வச்சு பார்க்கும்போது இது மீடியாடெக்கோட 6300க்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஆண்ட்ராய்டு ரன் பண்ணும்போது அரௌண்ட் 5.4 lakhs வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. தெர்மல் த்ராட்லிங் ஒரு 80% வரலியமான ஸ்டெபிலிட்டி இருக்குது. 3D மார்க் ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஃப்ரேம் ரொம்பவே குட்டி அப்படின்றதுனால ஹீட்டிங் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கேம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பெரிய கேம்ஸ்லாம் எதையுமே எதிர்பார்த்துறாதீங்க. பேசிக்கான கேம்ஸ் விளையாடுறீங்கன்னா ஓகே. மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு மைனரான ஸ்டட்டஸ் வந்து இப்போ நீங்கள் ஈஸியாகவே ஃபேஸ் பண்ணுவீங்க. ரொம்ப பேசிக்கான யூசேஜுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் போதுமானதாக இருக்கும். அப்புறம் ஸ்டோரேஜ் சைடு வரும்போது இங்கே 6GB 128GB வேரியன்ட் உங்களுக்கு பேஸாக கிடச்சிரும். LPDDR4X ரேமோட தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே பேசிக்கான eMMC ஸ்டோரேஜ் கொடுத்துருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இங்கே நெட்வொர்க் சைடு வரும்போது உங்களுக்கு சிங்கிள் சிம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. என்னதான் இது 5G ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்தியாவில் ஏர்டெல் சிம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4G சப்போர்ட் இந்த ஃபோன் வழியாக கிடச்சிரும். 5G சப்போர்ட் இந்தியாவில் இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்காது. ஜியோ சிம் சப்போர்ட் இருக்குதான்னு கேட்குறவங்களுக்கும் பிக் நோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 5, ப்ளூடூத்துக்கான 5.2 இந்த மாதிரியான நெட்வொர்க் கேப்பபிலிட்டிலாம் உங்களுக்கு கிடச்சிரும். பட் இங்கே பேட்டரின்னு வரும்போது இந்த சைஸை சொன்ன உடனே சிரிச்சிருவோம், அந்த அளவுக்கு தான் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 2021 லான்ச் ஆன இந்த ஃபோனில் வெறும் 2500 mAhக்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது இன்னுமே கொஞ்சம் சிறப்பாக வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இதில் என்னதான் 25 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் வச்சு வயர்டு சார்ஜிங் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு 2 மணி நேரம் வரலியமான டைம் எடுத்துக்குது. இவ்வளோ கம்மியான கெப்பாசிட்டி இருக்கிற பேட்டரிக்கு இவ்வளோ அதிகமான சார்ஜிங் டைம் எடுக்கிறது கண்டிப்பாக கடுப்பாக தான் இருக்கும் இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. இது மட்டும் இல்லாமல்
இந்த ஃபோனில் உங்களுக்கு 2 மணி நேரம் 57 நிமிஷம், அதாவது க்ளோஸ் டு 3 ஹவர்ஸ் வரலியுமான எஸ்ஓடி மட்டும்தான் கிடைக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து மனசில் வச்சுக்கோங்க. ஒருவேளை இது வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக 2லேருந்து 3 டைம் இதை சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அடுத்தது இதோட கேமராஸை பற்றி பேசும்போது பின்னாடி உங்களுக்கு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இது 48 MBக்கான சென்சாரு. பட் இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியல. ரொம்ப பேசிக்காக டீசெண்டாக இருக்கிற அவுட் மட்டும்தான் இந்த கேமரா வழியாக உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் கேமரா இதோட கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு 8 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து ஓகேஸாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன ரெசல்யூஷன் எதுவுமே உங்களால பார்த்துக்க முடியல. குவாலிட்டி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பட் இந்த போன்ல எனக்கு ரொம்பவே முக்கியமா பிடிச்ச விஷயம்னா இதோட சாஃப்ட்வேர்ஸ் தான். என்னதான் Android 11 அவுட் ஆஃப் த பாக்ஸோட லான்ச் ஆயிருந்தாலும் மேக்ஸிமம் Android 12 வரலியமான சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் Android 12 எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் இதில் யூனிக்கான நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு 2 கலர் ஸ்ட்ரிப் இருக்கு. இதை வச்சு நமக்கு தேவையான ஆப்பை வந்து ஷார்ட்கட்டாக வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரிப்போட கலர்ஸையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் இங்கே இருக்கிற வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு லெதர் ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்கு. இதுலையுமே யூனிக்காக நிறைய டிஃப்ரெண்டான கலர் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து நம்ம நேமு, ஃபோன் நம்பரு, சிக்னேச்சரு, ஃபாண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெஜெட் சைடு வரும்போது உங்களுக்கு யூனிக்காக டிஃப்ரெண்டாக கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் இங்கே ப்ரைஸிங்கை பற்றி பேசும்போது இந்த ஃபோன் ஜப்பானில் 2021 70,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் 10,000லேருந்து 10,500 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோன் கிடைக்குது. பேசிக்காக எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்குறதுக்கு வித்தியாசமான ஒரு ஃபோனை யூஸ் பண்ணி பார்க்கணும்பா அப்படின்னு தோன்றவங்க மட்டும் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது என்ன விதமான ரிவ்யூ வேணும் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்